இன்றைக்கு ஒழுங்கு என்ற தலைப்பில் பேச போறேன். ஒழுங்கும் கட்டுப்பாடும் கிறிஸ்துவ சிசுத்துவத்தின் தூண்டுகோல் போன்றவை. எதையும் ஒழுங்காய் செய்வது தேவனுக்கு இருக்கும் பிரியத்தை அவரின் படைப்பில் காணலாம். ஒவ்வொரு படைப்பின் நாளின் இறுதியிலும் தாம் செய்த எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து நன்றாய் இருக்கிறதென்று திருப்தி கொண்டார். நெடுகவே ஒழுங்கும் கிரமமுமாய் இல்லாதிருப்பது தியான பழக்கங்கள், பிரசங்க ஆயத்தம், குடும்ப வாழ்வு மற்றும் நிர்வாக காரியங்களை பாதிக்கும். எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்யும் ஒருவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் அது நமது வாழ்க்கை முறை பயனளிக்கும். காலம் தவறாமையும் கச்சிதமாய் இருப்பது ஒழுங்கின் முக்கிய அம்சங்களாகும். படைகளின் ஆண்டவர் என்ற பெயராலே பழைய ஏற்பாட்டில் நமது தேவன் பெரும்பாலும் அழைக்கப்பட்டார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று ஆதியாகமம் 1:2 நாம் வாசிக்கிறோம். ஒழுங்கின்மையாய் இருந்ததை தேவன் ஒழுங்காக்கும் போது வெறுமையாய் இருந்தது நிறைவானது. எனவே நாமும் ஒழுங்கின்மையாய் இராமல் ஒழுங்காகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.